ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம எக்ஸலில் ஒரு சில ஷார்ட்கட்ஸ் அண்டு மெத்தட்ஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த நேம் இருக்குது, இந்த மார்க்ஸ் இருக்குது. இப்போ ஈக்குவல் டு சம் அப்படின்னு கொடுத்து இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறோம். சம் கேல்குலேஷன் நடந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த நேமோடு சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாஸ் டேபில் கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்குரிய ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F3. லெஃப்ட்டு காலம்ன்றது செக்கில் இருக்கும், டிக் மார்க்கில் இருக்கும், அதான் நேம் இருக்கிற காலம். அது ஓகே கொடுத்துட்டு இப்போ ஈக்குவல் டு சம் அப்படின்னு கொடுத்து ரமேஷ் அப்படின்றத கொடுத்தோன்னா போதும், சம் கேல்குலேஷன் நடந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்து ரமேஷ் அப்படின்ற நேம் கொடுத்தா போதும், நம்மளுக்கு அந்த கேல்குலேஷன் நடந்துடும். இது ஆக்சுவலி இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் F3 கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் அதை வந்து நம்ம போய் பார்க்குறதுக்கு கண்ட்ரோல் F3 நேம் மேனேஜர் அதுக்குள்ளே போனோம்னா நம்ம க்ரியேட் பண்ண நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நேம் பாக்ஸுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு Alt F3. இப்போ ஃபார்முலா பார், இந்த ஃபார்முலா பார் இப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் U. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேட்டாவில் ஃபஸ்ட்டு காலம் அண்டு ஃபஸ்ட்டு ரோ, ஃபஸ்ட்டு காலம் அண்ட் ஃபஸ்ட்டு ரோவில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. மற்ற இடத்துல நான் ஒரு சில சேஞ்சஸ் ஏற்படுத்துகிறேன். இப்போ கண்ட்ரோல் A கொடுத்து இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பைப் சிம்பிள் கொடுத்தோன்னா கரெக்டாக அந்த டிஃப்ரென்சஸ் மட்டும் ஹைலைட் ஆகும். கண்ட்ரோல் A கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பைப் சிம்பிள் கொடுத்தோன்னா நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணமோ அது வந்து ஹைலைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த நேம் வந்து டபுள் கிளிக் பண்ணியே ரீநேம் பண்ணலாம், இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுக்கலாம். இது ஹைலைட்டில் இருக்கும்போதே இதை பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எதுவுமே கொடுக்காம இங்கே கிளிக் பண்ணோம்னா எரர் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் கொடுத்து வெளியில் வந்துடலாம். அப்படி இல்லைன்னா டபுள் கிளிக் பண்ணி ஏதாவது நேம் கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம்.